ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இபிஎஸ் அதிமுகவில் அதிரடி தலைவர் நான் தான் அப்படின்னு தலை தூக்குறதுக்கு பல விஷயங்களை இவர் செஞ்சுட்டு வரார். ஏன்னா அதிமுகவை நீங்க எடுத்துட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை சரியில்லை, அவரு தலைமை பண்போட நடக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவருக்கு வந்துட்டே இருந்தது. ஆனா இன்னைக்கு அவர் எடுத்திருக்கிற அதிரடியான முடிவுகள் அதிமுகல சர்வாதிகார போக்கு, தான் தோன்றித்தனமா அவர் என்ன பண்றாரு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பேரையும் அவருக்கு வாங்கி கொடுத்திருக்கு. இருந்தாலும் ஜெயலலிதா மாதிரி இவரு அதிரடியை காட்டுகிறாரு, சர்வாதிகாரம் மிக்கவரு, அதிமுகல சீனியர் ஜூனியர் அப்படின்லாம் இல்ல, இவருக்கு எதிராக யாரா எழுந்தா தூக்கி கடாசிடுவாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி தலை தூக்கி இருக்கிறாரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. செங்கோட்டையனை கட்சியில இருந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து தூக்கி இருக்கிறாரு நம்ம இபிஎஸ் அவர்கள். அதிமுக ஒன்றிணைணும் அப்படின்ற கோரிக்கை வச்சாரு. பசும்பொன்ல சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க கூட என்ன பண்ணாரு, சந்திப்பு நடத்தினார். சோ கட்சி விதிகளுக்கு மாறா இவர் செயல்பட்டுட்டாரு அப்படின்னு விளக்கம் கூட கேட்காம, செங்கோட்டையனை விளக்கம் கூட கேட்காம கட்சியை விட்டு நீக்கினார். ஆனா நான் தன்னிச்சையா இந்த முடிவு எடுக்கல. சீனியர்கள் கிட்ட, முன்னாள் மூத்த அமைச்சர்கள் கிட்ட, இரண்டாம் கட்ட தலைவர்கிட்ட எல்லாருக்கிட்ட தீவிர டிஸ்கஷனோட தான் நான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு பகிரங்கமா செய்தியாளர் சந்திப்புல சொன்னார். ஆனா உண்மையிலேயே இவர் மட்டும்தான் இதை சொல்லிட்டு இருக்காரு கண்டி. யாரு கூட டிஸ்கஷன் பண்ணாரு? அவங்க எதுவுமே பேசவே மாட்டேங்கிறாங்க. செங்கோட்டையனை இவரு நீக்கினாரு. ஒண்ணு செங்கோட்டையன் எதிர்ப்பு நிலைமையில இருந்து இபிஎஸ் கூட இருக்கிறவங்க என்ன பண்ணணும், பேசணும். இல்லையா இபிஎஸ்க்கு ஆதரவா வந்து என்ன பண்ணணும், பேசணும். ஆனா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு ஏன், இபிஎஸ்க்கு ரொம்ப நெருக்கமா நம்பிக்கைக்குரியா இருக்கிறவரு எஸ்பி வேலுமணி, இவரும் வாயை திறக்க மாட்டேங்கிறார். எஸ்பி வேலுமணி, தங்கமணி இவங்க யாருமே செங்கோட்டை நீக்கத்திற்கு எதிராகவோ ஆதரவாகவோ எதுவுமே பேசவே இல்லை. ஏன் பேசல? ஆர்பி உதயகுமார் பேசுறாரு. ஏங்க செல்லூர் ராஜு அவர் என்ன பண்ணாரு, மன வருத்தத்தை தெரிவிச்சாரு. செங்கோட்டையனை நீக்கி இருக்க கூடாது, ஆனா நீக்கிட்டாரு, இது பெரிய ஒரு அதிமுகவுக்கு அடி அப்படின்னு செல்லூர் ராஜு சொல்லாம சொல்லிட்டாரு. ஆர்பி உதயகுமார் மட்டும்தான் இந்த விஷயத்துல இபிஎஸ்க்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. யாருன்னா ஒருத்தர் ஜெயக்குமார் அண்ணா எதனா வாய் திறந்தாரா செங்கோட்டையன் நீக்கத்தை பத்தி? எஸ்பி வேலுமணி, தங்கமணி, கேபி முனுசாமி யாருமே, இபிஎஸ் கூட இருக்கிற யாருமே செங்கோட்டையனை பத்தி யாருமே எதுவுமே பேசவே இல்லை. ஒண்ணு செங்கோட்டையனுக்கு எதிர்ப்பு நிலைமையில இருக்கணும், இல்ல இபிஎஸ்க்கு ஆதரவான நிலைமையில இருக்கணும். யாருமே எதுவுமே சொல்லல. ஆனா இவர் மட்டும் தான் என்ன பண்ணிக்கிறாரு, சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு செங்கோட்டையனை நீக்கினது தவறு அப்படின்னு யாருமே வெளியே வந்து சொல்லாம என்ன பண்றாங்க, அமைதி காக்குறாங்க. அப்பனா என்ன, இன்னைக்கு செங்கோட்டையன் என்ன சொல்றாரு, அதிமுகல இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இபிஎஸ் இங்க தனித்து விடப்படுகிறாரா? அவர் இஷ்டத்துக்கு அவர் முடிவு எடுத்துக்கிறாரு. எங்க கிட்டலாம் அவர் ஆலோசனை பண்ணவே இல்லை, எங்க கிட்டலாம் கேட்கவே இல்லை, அவர் இஷ்டத்துக்கு என்ன பண்றாரு, எல்லாரையும் நீக்கிறாரு, எல்லாரையும் சேர்த்துக்கிறாரு அப்படின்னு இங்க எல்லாருமே இரண்டாம் கட்ட தலைவர்கள், முன்னாள் மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, அமைதியை காத்து என்ன பண்றாங்க சொல்றாங்க. இதே அமைதியை தான் செங்கோட்டையன் நாங்க இபிஎஸ் சந்திச்சு ஒரு 6 பேர் என்ன பண்ணோம், அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன் வச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பவும் எல்லாருமே என்ன பண்ணாங்க, அமைதிதான் காத்துனாங்க. யாருமே செங்கோட்டையனை ஆமாங்க அவர் சொன்னது பொய், இல்ல அவர் சொன்னது உண்மை அப்படின்னு யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை. அப்படியே அமைதியை காத்துனாங்க. இன்னைக்கு செங்கோட்டையனை நீக்கினதுக்கும் இதே முன்னாள் அமைச்சர்கள் யாருமே என்ன பண்ண எதுவுமே சொல்லவே இல்லை. ஆர்பி உதயகுமார்னா வந்து சொன்னாருங்க. இவர் எங்க இப்ப ஆர்பி உதயகுமார் சொல்றாருன்னா அவர் முழுக்க முழுக்க இபிஎஸ் அடிமை ஆயிட்டாரு. இபிஎஸ் கையை நீட்டி இங்க போய் குதி அப்படின்னாலும் போய் குதிச்சிருவாரு. ஏன் எதுக்குன்னா கேட்க மாட்டாரு, அந்த ரேஞ்சு இருக்காரு. இன்னைக்கு சிவி சண்முகம் கூட என்ன சொல்லியிருக்காரு ஒரு விஷயத்துல, அதிமுகல யாரும் எந்த தலைவனையும் நம்பி இருந்தது இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஜெயலலிதா இருக்கும் பொழுது யாரை நம்பி நின்றீங்க? ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு சசிகலா கால போய் விழல, அப்ப யாரை நம்பி நின்றீங்க? சிவி சண்முகம் வந்து வாய் இருக்குதுன்னு இஷ்டத்துக்கு எல்லாம் பேசிடக்கூடாது. ஏன்னா உண்மை என்ன இருந்தது, இவங்க கடந்து வந்த பாதையை பத்தி நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அதிமுகல யாருமே எந்த தலைவனும் நம்பி நில்ல அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, அவர் சொல்றாரு, அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா அவரு கூட செங்கோட்டையனை நீக்கினது தப்பு இல்ல சரி அப்படின்னு எதுவுமே சொல்லவே இல்லை. செங்கோட்டையன் மேட்டரை டச் பண்ணவே இல்லை. இதான் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்க எல்லாருமே நீங்க வேணா பாத்துக்கீங்களேன். இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவா தெரியுது, அதிமுகல எடப்பாடி பழனிசாமி தான் இஷ்டத்துக்கு எல்லாமே செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் என்ன சொல்ல வராரு, அதிமுகல செங்கோட்டை நீக்கத்தின் மூலமா என்ன சொல்ல வராரு, நான் ஒரு சர்வாதிகாரி, என்னை எதிர்த்தா அது மாவட்ட செயலாளரா இருந்தாலும் சரி, சிட்டிங் எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, சீனியரா இருந்தாலும் சரி, முன்னாள் அமைச்சரா இருந்தாலும் சரி, நீங்க எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, ஜெயலலிதா அரசியல்வாதிலாம் என்கிட்ட பாச்சா பலிகாது. எனக்கு எதிராக எழும்பினீங்களா செங்கோட்டன் கதி தான்
உங்களுக்கு கட்சியை விட்டு நீக்கிடுவேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்றாரு, இப்ப இறங்கி அடிக்கிறாரு. இப்ப கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன சந்தேகம் வந்துருச்சு, ஏன் அமைதி காக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இபிஎஸ் இப்படியே விட்டா அவர் ஒரு சர்வாதிகாரி ஆயிடுவாரு, ஜெயலலிதா மாதிரி ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பேச முடியாது, கப்பு சிப்புன்னு ஆயிடுவோம். அதனால அவர் கொட்டத்தை அடக்கணும் அப்படின்னா சைலண்டா இருந்து பின்னாடி வேலைகளை பார்த்துட்டு இருக்க ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இபிஎஸ் நீ ஒரே ஒரு விஷயத்தை வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு விஷயத்த ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த விஷயத்துல அவர் வளர்ந்துட்டானா தனக்கு யாரெல்லாம் இடரலா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் நீக்கிடுவார். சசிகலா முதலமைச்சர் பதவியை கொடுத்தாங்க, நீக்கிட்டாரா? டிடி விஜயநகரன் உறுதுணையா இருந்தாரு, அவரும் குடைச்சலா இருப்பாருன்னு சொல்லி நினைச்சாங்க, நீக்கிட்டாரா? ஓபிஎஸ் இவருடைய ஆட்சியை காப்பாத்துறதுக்கு உறுதுணையா இருந்தாரு, ஆனா இவரை வளர விட்டா நம்ம நாளைக்கு காணாம போயிருவோம், அவரே ஒதுக்கிட்டாரா? செங்கோட்டையன் அவரால்தான் அதிமுகவிலே வந்தோம், அவர் இல்லைன்னா நம்மளுக்கு அரசியல் வாழ்க்கை இல்ல அப்படின்னு நினைச்சாரு. சோ இவர் ஒரு நெருடல் நீக்கு. இப்போ அவர் எதுக்குறது யாருமே இல்ல. இப்ப எதன் அடிப்படையில் இப்போ தவழ்ந்து போயிட்டு முதலமைச்சர் பதவியை வாங்கிட்டு வந்தவர் தான் இபிஎஸ். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு, நான் எதுக்குங்க போய் காலில் விழணும், இது நான் உழைச்சி வந்தது. இவரு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா முதலமைச்சர் வேட்பாளர் அப்படி சொல்லிட்டு? அப்படி 2026 நீங்க ஏன் தோத்தீங்க? மக்கள் உங்களை ஆதரிக்கணும்னா 2021 நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க, மக்கள் எதுக்கு தோத்தெடுத்தீங்க? இப்ப 2026 இவர் முதலமைச்சர் வேட்பாளர், மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களா இல்ல தோக்கடிக்கிறாங்களா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சோ இப்படியா இருக்கும் பொழுதுதான் அதிமுகல தன்னை வளர்த்து விட்டவங்க, தன்னை ஏத்தி விட்டவங்க யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரையும் ஒதுக்கிட்டா நான் சொல்றதுதான் சட்டம், நான் பேசுறதுதான் இங்க அப்படின்ற ரேஞ்சில தான் இபிஎஸ் வளர்ந்துட்டு வர்றாரு. இது கூட இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு பிடிக்கல. இபிஎஸ் தான் தோன்றித்தனமா அவர் இஷ்டத்துக்கு எல்லாமே செய்யறாரு, இது எல்லாருக்குமே பாதிப்பு வரும். இன்னைக்கு செங்கோட்டையனை நீக்கினால நீங்க ஓபிஎஸ் சசிகலா டிடி விஜயநகரன் நீக்கினீங்க, முக்குளத்தோர்வா சமுதாய வாக்குகள் ஃபுல்லா போயிடுச்சா, வாஷ் அவுட் ஆயிடுச்சா? தென் மாவட்டங்கள்ல உங்களால அதுல இருந்து எழுந்துக்க முடியவே இல்லைல்ல. நீங்க சசிகலாவை நீக்கணும், இங்க டிடி விஜயநகரன் நீக்கினீங்க, ஓபிஎஸ் நீக்கினீங்க, தென் மாவட்டங்கள்ல ஜெயிக்கவே முடியல. பேக்ல போனீங்க, 4வது இடத்துல 3வது இடத்துல போயிட்டீங்க, அந்த ரேஞ்சுக்கு போயிருச்சு. இப்போ நீங்க கொங்கு மண்டலத்துல செங்கோட்டையின் மேல கை வச்சனால இன்னைக்கு கொங்கு மண்டலத்திலேயே இவருடைய வாக்குகள் சரியும் அப்படின்றதான், அதிமுக வாக்குகள் சரியும் அப்படின்ற ஒரு கணக்குல தான் எஸ்பி வேலுமணி, தங்கமணி இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, புலம்பிடுறாங்க. எதுக்குப்பா இவர் வந்து தேவையில்லாம செங்கோட்டையனை வந்து வார்னிங் பண்ணிருக்கலாம்ல, என்னதான் பிரச்சனை, கூப்பிட்டு வச்சு பேசிருக்கலாம், வார்னிங் பண்ணிருக்கலாம். எதுக்கு தேவையில்லாம தூக்கிட்டு இப்ப எல்லாரையும் டிஸ்கஷன் பண்ணி தான் தூக்கிட்டு நம்மளே கோத்துக்கிறாரு அப்படின்ற ரேஞ்சில தான் புலம்பின் இருக்கிறாங்க. தகவலும் வருது, அந்த ரேஞ்சில தான் புலம்பின் இருக்கிறாங்க அப்படின்ற தகவலும் இங்க வந்துட்டு இருக்கு. செங்கோட்டையனை இங்க கூல் படுத்தணும், அவர் ஆசிசப்படுத்தணும், திரும்பவும் கட்சிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ரேஞ்சில தான் இந்த டீம் என்ன பண்ணிருக்காங்க, செங்கோட்டையன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. தகவலும் வருது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஏதோ செஞ்சுட்டாரு, நீங்க மனசுல வச்சுக்காதீங்க, வாங்கனே எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை செய்வோம் வாங்கனே அப்படின்ற ரேஞ்சில தான் இங்க கொங்கு பெல்ட்ல ஒரு சில இரண்டாம் கட்ட தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, செங்கோட்டையன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவருக்கு திரும்பவும் செங்கோட்டையன் உள்ள வருது பிடிக்கல. யாரெல்லாம் தன்னை வளர்த்து விட்டாங்களோ, யாரெல்லாம் தங்களை ஏத்தி விட்டாங்களோ அவங்க எல்லாரையும் ஒட்டி ஒதிச்சிட்டு அவங்க யாருமே இருக்கக்கூடாது அப்படின்ற ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி சுயநலத்தின் அடிப்படையில் அவர் செயல்படுறாரு அப்படின்ற ஒரு கருத்தும் தொண்டர்கள் மத்தியில இருந்து எழும்புறத நம்ம இங்க பாக்குறோம். இதனிடையில தான் அவசரமா ஆலோசனை கூட்டத்தையும் நடத்தி இருக்கிறாரு. என்ன பேச போறாரு, என்ன பண்ண போறாரு அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை நீக்கிறது எல்லா முன்னாள் அமைச்சர்களோட டிஸ்கஷன் பண்ணி தான் நான் நீக்கினேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுவரைக்கும் எந்த ஒரு முன்னாள் அமைச்சர்களோ இரண்டாம் கட்ட தலைவர்களோ சீனியர்களோ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வந்து பேசல, செங்கோட்டையன் எதிராகவும் வந்து நின்று பேசல. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.